ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து அந்த பெரிய பில்டிங்க்கான ஆர்டரை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான முதல் படியாக இப்போ வந்து 10 lakhs கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிட்டு ரோகிணிக்கு வந்துட்டு அவங்களுடைய கையாலேயே வாங்கிக்கிட்டு வராங்க. ஸோ மனோஜ் வந்து காரில் வரும்போதே தாம் தும்முன்னு பேசிகிட்டு வராங்க ரோகிணி பற்றி. ஸோ அங்கே ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போதும் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். ஸோ வரும்போது கூட அதே பற்றி தான் பேசிகிட்டு வர்றாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஆமாம் அப்பா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. மனோஜ் எல்லாருமே வராங்க. என்னடா விஷயம், ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜ் போதும் ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரோகிணி இது இந்த அளவுக்கு கூட நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம், எப்படி உன்னால் எவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடச்சிருக்கு, இன்னும் இதுக்கே இவ்வளோ அப்படின்னா இன்னும் மீதியை வாங்கினா இன்னும் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான். மொத்தமாக லாபம் நம்மளுக்கு, அப்படி எப்படின்னு ஷோரூமோட பொருள் போனால் கூட எவ்வளோ லாபம் நம்மளுக்கு, இதை நினச்சாலே அப்படியே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து சொல்லிட்டு, என்னடா என்ன விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க, என்னம்மா ரோகிணி இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஆண்டி கேட்குறாங்களா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ரோகிணி இது எல்லாமே முழுக்க முழுக்க உன்னால தான், நீயே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஓவராக பில்டப் பண்ணுறாரு. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கடா, என்ன மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இவ்வளோ பில்டப் கொடுத்துருக்கீங்க, சொல்லி தொலைங்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்கிறாரு. அம்மா அவனை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த சமயத்தில் எனக்கு கடுப்பு ஏற்ற வேணான்னு சொல்லுங்கள் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மட்டும் இவன் கடுப்பு ஆகாமே இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவீர், ஸ்ருதி, மீனா இவங்க எல்லாரும் இருக்கும்போது சொல்கிறாங்க. அப்போ கூட மீனா வந்து ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு, ஆண்டி அது வந்து அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டே வந்து மீனாவை பார்க்குறாங்க. ரோகிணி வந்துட்டு, என்னம்மா அதுக்கு அதான் உங்களுடைய ஷோரூமுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, அது கிடச்சா எவ்வளோ லாபம், 40 லட்சம்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆண்டி இப்போது அதுக்கான முதல் ஸ்டெப்பை நாங்கள் எடுத்து வச்சிட்டோம், அவங்கள பார்த்து இன்றைக்கி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முதல்ல வந்து 10 lakh வந்து செக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து சொல்கிறாங்க. மீனாவை பார்த்துக்கிட்டே நம்ம விஜயா கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அதாவது 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்த உடனே அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜயா. இங்கே பாருங்க 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு பரவாயில்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை வந்து பாராட்டுறாரு. இதில் என் கையில் என்ன இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பாருமா ரோகிணி இதை பெரிய விஷயமே இல்லாமல் சொல்கிறான், நீங்கள் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, வசதி இல்லை பொய் சொல்லிட்டா அதாவது பொய் சொல்லிட்டா நம்ம ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கோச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது லட்சமாக நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குறது ரோகிணி தான்மா, அவள் இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, மேலும் மேலும் என்னை முன்னேற்றிக்கிட்டே போகிறாம்மா. 10 லட்சம் இது இன்னும் முழுசாக நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி பேலன்ஸாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது வெறும் அட்வான்ஸ் தான்மா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. உடனே போயிட்டு இதை வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும், பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை இப்படி ஒரு பேப்பரில் பார்க்குறத விட பணமாக பார்த்தா எவ்வளோமா சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொல்லியாச்சு ஷோரூமில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீதி லிஸ்ட் எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. 275 வீடுக்கும் என்னென்ன வேணும் அப்படின்றது பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்கம்மா, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே மனோஜ் வந்து எடுத்து காட்டிகிட்டு இருக்காரு. என்னடா மனோஜ் இவ்வளோ பெரிய ஆர்டரா அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்தா முத்துக்கு கூட கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது, என்னடா இவனுக்கெல்லாம் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுற அளவுக்கு இல்லை, அவர் வச்சிருக்கிற லிஸ்ட்டை பார்த்து இவ்வளோ பெரிய லிஸ்ட்டும் இருக்கா அப்படின்னு தான் ஒரு ஆச்சரியம் அவருக்கு. ஆனால் இவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, மனோஜ் எல்லாரும் இவர் வந்துட்டு வசதியாக இருக்காரு, அவங்களுக்கு வந்துட்டு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ரோகிணி, இதே மாதிரி நீ மனோஜ் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டி இதை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து மகேஸ்வரி கூட இவர் சேர்ந்து பண்ண போகிற, அவருடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து பண்ண போகிற இன்னொரு ப்ராஜெக்டில் அதையும் ஓப்பன் பண்ணி நல்லபடியாக ரன் ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு 50% நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோகிணி பேசிகிட்டு இருக்காருங்க. சரிம்மா இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
சரி ஆண்டி, நீங்கள் அந்த செக்கை கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு போயிட்டு பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், இதை பத்திரமா வச்சுக்கோ மனோஜ், ரோகிணி கிடைச்சது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம்டா. நான் கூட எதுவும் புரியாமல் அவள் மேலே முதல்ல கோவப்பட்டுட்டேன். ஆனால் உண்மையிலே ரோகிணி உன் வாழ்க்கையில் வந்தது வரோண்டா, அதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஏகப்பட்ட உருட்டுகளை உருட்டுறாங்க நம்ம விஜயா இருந்துக்கிட்டு. ஆனால் மீனாவுக்கு ரோகிணி பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்படியெல்லாம் தெரிஞ்சா அவங்கள பற்றி இப்படி பாராட்டி பேச மாட்டீங்க அத்தை. நீங்கள் அந்த ஒரு பொய் மட்டும்தான் அவங்க சொன்னதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஏகப்பட்ட பொய்களை ரோகிணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரோகிணி எந்த அளவுக்கு பாராட்ட மாட்டீங்க அப்படின்னு மீனா ஒரு பக்கம் ரொம்ப வந்து மனசுக்குள்ள அப்படி கோவத்தோடு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையும் வந்து ரோகிணியை பாராட்டுறாங்க. மனோஜ் ரொம்ப தாம் தம்னு குதிக்கிறாரு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்த உடனே டேய் ரொம்ப ஆடாதடா, என்ன இவ்வளோ ஓவராக ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பாத்தியாடா 10 லட்சம் உன்கிட்ட முதல்ல 10,000 ரூபாய் இருக்காடா, ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோஜ் வந்து சொல்லவும், இங்கே பாரு மனோஜ், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்காரு. ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக இல்லாதவங்க கிட்ட இருக்கிற குறைய மாதிரி அதை சுட்டி காட்டிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பாரு, நீ சம்பாதிக்கிற, நீ பிஸ்னஸ் மேனாக இருக்க, நீ படிச்சிருக்கிற, நீ சம்பாதிக்கிற, யார் இல்லைன்றா, அது உன் பணம் உன் செலவு, நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதனால் முத்துக்கு ஏதாச்சும் லாபமா, அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்க போகிறீங்களா, அப்போ எதுக்கு அவனை நீ கலாய்ச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை வந்து திட்டுறாரு. டேய் கிடைச்சிருச்சுல, அதை வச்சு நீ ரோகிணி சந்தோஷமாக இருங்கடா. அடுத்து பிஸ்னஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கணுமோ அதுக்கான வழியை பாருங்கடா. அதை விட்டுட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் கண் திருஷ்டி மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க. பாத்தியா மீனா, நம்மள தான் சொல்லாமல் சொல்கிறாங்க அம்மா, அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பொறாமையாக இருக்குமா கண் திருஷ்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து வந்துட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எங்க விடுங்க, என்னதான் சம்பாதிச்சாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து பேசுகிறாங்க ரோகிணியை காரணமாக வச்சு. அதுக்கப்புறம் சரி மீனா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஜோக்கர் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க டைம் இல்லை, சரி நான் கிளம்பிட்டோமா, எனக்கு சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளம்புறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே ரோகிணி வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு சரி மனோஜ், நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் போய் பேங்க்கில் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி நானும் வந்து கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்கேன், நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்லிட்டு முதல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் ரோகிணி இருந்துக்கிட்டு அந்த செக்கை வச்சுட்டு பேக்கையும் வச்சுக்கிட்டு கீழே உட்காடுறாங்க. ஸோ கீழே உட்காந்து எதை யோசிக்கிறாங்க அப்படின்னா மீனாவுக்கு ஒன்றுமே தெரிஞ்ச அந்த விஷயத்தை தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரோகிணிக்கு தோன்ற விஷயம் அது ஒன்று மட்டும்தான், ஒரு நிமிஷத்துக்கும் மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கம் ஒரு ஃபோன் வருது ரோகிணிக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா வந்துட்டு அந்த அவங்களுடைய பிஏ இதாவது ஏற்கனவே ரோகிணி ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க அவங்களுடைய பிஏ. ஸோ அவங்களுடைய முன்னாள் வாழ்க்கையை பற்றி ஸோ இவருக்கும் தெரியும், ஸோ அந்த பிஏக்கும் தெரியும் மீனாவை மாதிரி. அப்போ வந்துட்டு பயந்துக்கிட்டே ரோகிணி இருக்காங்க. ஸோ ஃபோன் முதல்ல அடித்து கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் வேறு வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம், அதாவது வெளியில் பக்கம் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு. ஹலோ நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல கல்யாணி, நீ ஏன் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு என்னை கல்யாணின்னு கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன், உண்மையான பேர் அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு, நான் வீட்டில் இருக்கேன், என் புருஷன் இருக்கான், என் மனோஜ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அவனா, சரி இருக்கட்டும், அப்புறம் நான் உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்கிட்ட பணமா, என்ன பணம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற, எனக்கு 10 லட்சம் வேணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தல்ல அந்த பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு என்கிட்ட நான் 10 லட்சம் இருக்கா என்ன, நான் இல்லைன்னு சொல்லிட்டு தானே உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நான் உனக்கு எப்போவோ இதை சொல்லியாச்சு உன்னை ஏற்பாடு பண்ண சொல்லி, நான் வந்துட்டு முன்னால் முடியாது அப்படின்னு உடனே சரி போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி பாதி அமௌண்ட்டை கேட்டேன், நீ வந்துட்டு கொஞ்சம் மட்டும்தான் கொடுத்த, மீதியே அப்புறம் வாங்கிக்கிறேன் ரெடி பண்ணுன்னு சொன்னேன், இன்னமும் நீ ரெடி பண்ண பாடாக்கானோ. இங்கே பாரு எனக்கு தெரியாது, 10 லட்சம் வேணும், இல்லைனா உன் வீட்டில் விஷயத்த இப்போவே முத்துக்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு மிரட்டுறாங்க. என்ன நீ விளையாடுறியா, என்கிட்ட எனக்கு அவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னம்மா ஷோரூம் வச்சுருக்கீங்க, 10 லட்சம் கூட இல்லையா, அடுத்து பிஸ்னஸ் பண்ண போகிறதா வேறு கேள்விப்பட்டேன், பார்ட்னர்ஷிப் மாதிரி, ஸோ அதுக்கு மட்டும் காசு இருக்குது, எனக்கு கொடுக்குறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பாரு விளையாடாத, இதெல்லாம்
இதெல்லாம் மனோஜோடைய பணம். அவரு வந்துட்டு கடன் வாங்கியோ லோன் போட்டோ அந்த மாதிரி பண்ணுறாரு. என்கிட்ட எங்கே பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா அவன் வேற நீ வேறன்ற மாதிரி பேசுகிற? உன் புருஷன் தானே, உங்கள் வீட்டில் தானே பணத்தை வச்சுருப்பா, அதை கொண்டு வந்து கொடு அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வச்சுருக்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவா? இல்லை என்கிட்ட பணம் இல்லை, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. இல்லைம்மா இன்னும் உனக்கு 1/2 டைம், நான் வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுவேன், ஒரு நல்ல முடிவாக சொல்லு, இல்லைனா அடுத்து முத்துக்கிட்ட சொல்லிவிடுவேன். இப்போ முத்து இந்த வழியாக தான் வந்து சவாரிக்கு போயிருக்கான், நான் வந்து அவன் பின்னாடி தான் காரில் போயிட்டுருக்கேன். நீ மட்டும் இப்போ எனக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கல, ஓகே சொல்லலை, முத்துக்கிட்ட விஷயத்த சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்படி சொல்லிட்டு பிஏ வந்து ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ரோகிணி வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம இப்போ தான் வந்து செக் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கோம், பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளேயே இவனுக்கு எப்படி வந்து விஷயம் தெரிஞ்சிச்சு? இதை காரணமாக இல்லை, அவன் ஏற்கனவே கேட்டுகிட்டு இருந்த பணம் தான். ஆனால் 10 லட்சம் திடீர்னு கேட்குறானே, இல்லைன்னா முத்துக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரோகிணி பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இப்போ வந்துட்டு இங்கே மீனாவுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஸோ வந்து முத்துவுக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். மீனாக்கிட்டேயாச்சு நம்ம கெஞ்சி கூத்தாடி பிளாக்மெயில் பண்ணி செத்துறவோன்னு மிரட்டினதுக்கப்புறம் அமைதியாக இருக்கா. ஆனால் முத்துக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து பயங்கரமாக பயந்துகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் சரி நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னா நமக்கு வேறு வழி இல்லை, இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அந்த ஆள் மட்டும் திரும்பவும் உடனே ஃபோன் பண்ணுறாரு. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா இப்போ தானே உனக்கு 1/2 டைம் கொடுத்தேன், என்ன யோசிச்சாச்சா, பணம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் மாட்டிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அது உன்னோடைய பிரச்சனை, பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ஏதாவது திருட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு போய் சொல்லிடலாம். ஆனால் நீ மாட்டிக்கிட்டா அந்த வீட்டை விட்டே வெளியில் வந்துடுவேன். நீ எதுக்கு இவ்வளோ நாளாக கஷ்டப்படுறியோ அது எதுவுமே நடக்காது, நான் எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டுறாரு. கொடுத்து தொழிற ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மனோஜ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏன் ரோகிணி என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, பேங்க்குக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து தடுமாறுறாங்க. மனோஜ் தான் கேனேனாச்சு, எது சொன்னாலே ஏற்றுப்பாரு, ரொம்ப வெகுலியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு, இல்லை மனோஜ் இப்போ தான் ஷோரூம்லேருந்து ஃபோன் வந்துச்சு, நான் பேசினேன், ஷோரூமில் வந்துட்டு நிறைய ஃபர்னிச்சர்லாம் வந்து இறங்கியிருக்கான், அது லிஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கு வந்துட்டு சைன் பண்ணணும், அதெல்லாம் வந்து செக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதுக்கு நீ தான் வேணும், நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ஸோ அது எதுவுமே இவ்வளோ நாளாக நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்திருக்காங்களாம், நீ இல்லாததுனால அதை வந்து தள்ளி போட்டிருக்காங்க, அதாவது நீ இல்லை ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. சரி இப்போ நீ ஊர்லேருந்து வந்துட்டு அப்படின்னு உடனே அது வந்திருக்கான், நீ தானே சைன் பண்ணணும், போ மனோஜ் நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரோகிணி பேங்க்குக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மனோஜ் நான் போயிட்டு வர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரோகிணி அது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, நீ தனியாக எப்படி எடுத்துகிட்டு வருவ அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் மனோஜ், நீ பார்த்து போயிட்டு வா, அதாவது நான் பார்த்து போயிட்டு வரேன், நீ வந்துட்டு ஷோரூமுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் ஃபர்னிச்சர் நமக்கு தேவையில்லை, அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டு இருக்கிற அவங்க விஷயம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோ, அடுத்து வந்து ஃபர்னிச்சர் வரல அப்படின்னா அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, இது ஃபுல்லாக நம்மளுக்கு முடிச்சு கொடுத்தா தானே நமக்கு மீதி பேலன்ஸ் கொடுப்பாங்க, நீ போய் பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், இதுவும் வேணும் அதுவும் வேணும், சரி ரோகிணி இது எல்லாமே உன்னால தான், நீ இதை கரெக்டாக பண்ணுவான்னு எனக்கு தெரியும், சரி பார்த்து பத்திரம், இருந்தாலும் பணம் விஷயம், நான் வந்து ஷோரூமுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா எங்கே போகிற, ரோகிணி வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு வந்துட்டு ஷோரூமில் வேலை இருக்குது, ரோகிணி பேங்க்குக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு. அவள் எப்படிடா தனியாக போவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜயா வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா ரோகிணி பார்த்து போய்க்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா நான் வேணா கூட போகிறேன், நீ போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஆண்டி வராங்களா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இல்லைம்மா நீ தனியாக எப்படி போவ அப்படின்னு. இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு, சரி மனோஜ் நீ நாங்கள் பேங்க்கில் விட்டுட்டு நீ கிளம்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரோகிணி சரி வா ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆண்டி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரிம்மா ரோகிணி பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்து விஜயா வந்து அக்கறை காட்டுறாங்க ரோகிணி மேலே. இது எல்லாத்தையும் பார்த்தாக்க மீனாக்கு இந்த அளவுக்கு நடிக்கிறா, இதை உண்மைன்னு நம்பி அப்பயும் ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
மீனா வந்துட்டு சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போயிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நமக்கு அதாவது அத்தனை வீட்டுக்கும் பூ வேணும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கு எதுவும் நமக்கு ஃபோன் பண்ணலையா அப்படின்னு இதை பற்றி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க மீனா. ஒரு வேளை பொறுமையாக கூப்பிடுவாங்களே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாமளே ஃபோன் பண்ணி பார்க்கலாமா என்னென்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு பேங்க்குக்கு போயிடுறாங்க. மனோஜ் வந்து பேங்க்கில் விட்டுட்டு ஷோரூமுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து கேஷ் வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மனோஜ்க்கு வந்துட்டு மெசேஜ் வந்து கேஷ் வந்துட்டு எடுத்த உடனே அதுக்கப்புறம் ரோகிணி வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ பயந்துக்கிட்டு இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ½ அன் ஹவர்லேயே வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பிஏ வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பணம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கே இருக்க, எங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து சொல்கிற இடத்துக்கு வந்துடு, அந்த பார்க்குக்கு முன்னாடி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அங்கே வேணாம், அங்கெல்லாம் கேமரா இருக்கும், நீ சொல்கிற இடத்துக்கு வேணாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ ஒரு இடம் சொல்கிறாரு. அங்கே வர சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே வந்து ரோகிணி வராங்க. அங்கே வந்து பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இங்கே பாரு, இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும், திரும்பவும் இந்த மாதிரிலாம் என்னை பயமுடுத்திட்டு இருக்காத, வீட்டில் விஷயத்த சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு, உனக்கு பயந்துக்கிறது தினம் சாகிறத விட வீட்டில் நானே உண்மையை சொல்லிடலாம் போகிற இருக்குது. இப்படி என்னை ஏமாற்றி இப்படி பணத்தை வாங்குறிய, உனக்கு நியாயமாக இல்லையா? ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் தான் தரலாம், இவ்வளோ 10 லட்சத்தை நீ வந்து கேட்குறே, எப்படி இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு. இங்கே பாரு, ஒரு பொய் சொன்னல, அதுலேருந்து மாடிக்கக்கூடாதுன்றதுக்காக 10 லட்சம் இல்லை 20 லட்சம் கூட நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும். நீயா வீட்டில் விஷயத்த சொல்லி இது சரி பண்ணுற வரைக்கும் நான் இந்த விஷயத்த சொல்லி உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ ரோகிணி வந்து பயங்கரமாக வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இப்போ வீட்டில் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பயந்துக்கிட்டே வராங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி நமக்குன்னே எங்கே தான் வராங்கன்னே தெரியல, ஏன் நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இப்படி அடிக்கடிக்க நடந்துக்கிட்டே இருக்குன்னு ஒன்றுமே புரியல. மீனா கிட்ட மாட்டிக்கிட்டோம், இப்போ இங்கே பணத்தை கொடுத்துட்டோம், இப்போ வீட்டில் பணத்தை கேட்டால் நான் என்னென்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா பயந்துக்கிட்டு வந்து ரோகிணி வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது ரோகிணி வந்துட்டு பணத்தை திருடிட்டோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே ஒரு கண்ணாடி பாட்டில் விழுந்திருக்கு, அதை உடைச்சி கத்தியில் கிழிச்சி பணத்தை திருடிட்டு போன மாதிரி அவங்களோட கையை வந்து லைட்டாக கிழிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டு போட்ட மாதிரி சும்மா வந்து ஒரு சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே எல்லாரும் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு ரோகிணி, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்றாங்க. பேங்க்குக்கு பணம் எடுத்துகிட்டு வரேன் தானே போனேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரோகிணி பயங்கரமாக அழுது நாடகம் போடுறாங்க விஜயா கிட்ட, வீட்டில் எல்லாருக்கிட்டையும். ஆண்டி அது வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா பணத்தை திருடிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆண்டி பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க, நான் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது பணத்தை வந்து 4-5 ரவுடிங்க வந்துட்டு என் கையை கிழிச்சிட்டு பணத்தை கத்தியை கட்டி மிரட்டி பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க, கொடுக்கலன்னா என்னை குத்திடுவேன்னு பாருங்க ஆண்டி, கையை கிழிச்சிட்டாங்க, ரொம்ப வலிக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நடிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த மீனாவுமே இருந்துக்கிட்டு இது உண்மையாக இருக்குமா இல்லை இதுவும் பொய்யா இருக்குமா நாடகமாக இருக்குமா, அப்படி இது பொய்யா இருந்தால் அப்படி 10 லட்சத்தை என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரு சந்தேகம். அப்போது ரோகிணி வந்துட்டு மீனா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக அழுகிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற, 10 லட்சம் அசால்ட்டாக திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறிய, இதுக்கு தான் நான் அப்போவே கூட வரேன்னு சொன்னேன், கேட்டியா? இல்லை மனோஜாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கணும், இல்லை பேங்க்குக்கு இன்னொரு நாளைக்காச்சும் போயிருக்கணும், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆண்டி பணத்தை போய் எடுத்துகிட்டு வந்தால் தானே அடுத்து வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும், அதுக்காக தான் ஆண்டி, ஆனால் இப்படி நடக்கும்னு நான் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே வந்து அப்பா எப்படிப்பா இது நடந்திருக்கும், யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க, யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. சரி போலீஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் போலீஸ்க்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அப்படியே சொன்ன உடனே மீனாக்கு சந்தேகமாகுது. ஏம்மா போலீஸ்க்கு வேணான்ற, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், கண்டுபிடிச்சி கொடுக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாரு, விஜயாவும் சொல்கிறாங்க. மனோஜும் பதறி அடித்து ஓடி வராங்க. ரோகிணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து நம்ம பொருள் சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஆடி போய் உட்காந்துட்ருக்காரு. என்னம்மா 10 லட்சமா, இதை முடிச்சு கொடுக்கல அப்படின்னா அவங்க சும்மாவே விட மாட்டாங்க, ஒன்று ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும், இல்லை
இல்லைன்னா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மனோஜ் போலீஸ்க்கெல்லாம் வேண்டான்னு சொல்கிறான். ஆனால் முத்து போலீஸ்க்கு போகலான்னு சொல்கிறாரு. போலீஸ்க்கு போனால் விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா பொருள் வரல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ரிட்டர்ன் கேட்பாங்க. நம்மளால கொடுக்க முடியாது, அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நாடகம் ஆடுறாங்க. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம விஜயாவே இருந்துக்கிட்டு ரோகிணிக்கு சப்போர்ட் தான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்துச்சு, முடிச்சு கொடுத்துட்டா அடுத்து 30 லட்சமும் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. யார் எப்படி இருப்பாங்க, திருடினவங்க எப்படி இருப்பாங்க, எந்த ஏரியாவில் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரிக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன இவன் பெரிய போலீஸாக கண்டுபிடிச்சிருவானா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா இவன் 10 லட்சத்தை 10 ரூபாய் மாதிரி தொலைச்சி போட்டு வந்து சாதாரணமாக இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று போலீஸ்க்கு போகணும், இல்லைன்னா நாமளாச்சும் கண்டுபிடிக்கணும்ல, அப்படியே விட்டுற முடியுமா? இப்போ அடுத்து ஷோரூம் அதாவது பொருளெல்லாம் வந்து கொடுக்கணும்ல, அவங்களுக்கு 10 லட்சம் எங்கே இவங்க வச்சுருக்குறாங்களாம்மா கொடுக்கறதுக்கு. என்னப்பா இவன் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா ரோகிணி நீ நல்லா யோசிச்சு சொல்லு, முத்து கண்டுபிடிக்கிறானே என்ன பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலையே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க, மாட்டிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இங்கே விஜயா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏங்க பேசாமல் நம்மளுடைய வீட்டு பத்திரம் இருக்குல்ல, அதை அடமானம் வச்சு மனோஜுக்கு பணம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த மீதி இருக்கிற பணத்தை வச்சு நம்ம வந்து ஷோரூமை அதாவது வீட்டை மட்டும் மீட்டுக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற விஜயா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த வீடு வந்து பத்திரம் வந்து உங்கள் பேர்லேயும் என் பேர்லேயும் தான் இருக்குது. பேசாமல் இந்த வீட்டை அடமானம் போட்டு மனோஜுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்ன உடனே இதையே பிடிச்சிக்கிறாங்க. ரோகிணி வந்துட்டு, ஆமாம் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி எப்படியாச்சும் கொடுங்க, மீதி அமௌண்ட் வந்த உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பணம் வாங்கின உடனே திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா உன்னை மட்டும் தான்மா இப்போ நம்பியிருக்கேன், அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் ரோகிணி கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜயா வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இங்கே முத்தூர்னுக்கிட்ட என்னப்பா இது பணம் காணோன்னு உடனே அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து போயிட்டே இருக்கீங்க தவிர அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி நீங்கள் எதுவுமே எடுக்கலையப்பா. அப்போ அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதானா, 10 லட்சம் கோயா தானா அப்படின்ற மாதிரி முத்து வந்து பேசுகிறாரு. இல்லை நான் வந்துட்டு அந்த பணத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடும் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது, மீனா வந்துட்டு ரோகிணி சொல்றது பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ முத்து வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஏ கிட்ட தான் பணம் ரோகிணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து முத்து வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முத்துக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். ஸோ அப்படி தெரிய வந்தால் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. ஸோ ரோகிணி இதுக்கு தான் பயப்படுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, முத்து வந்து அந்த பிஏவை கண்டுபிடிச்சி பணத்தை மீட்டுட்டு வந்து ரோகிணியோட உண்மையை வெளியில் கொண்டு வர போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.